விலையெல்லாம் கம்மியா இருந்துச்சுல? ஆமா அத்தை. பொருளும் நல்லா தான் இருக்கு. மல்லிகா இத. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏய் மல்லிகா, சிக்கிச்சு சனியே. அதுகிட்ட கேட்டா எல்லா விவரம் தெரியும். வா. என்ன ஜோசியரே, அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்ன ஆளையே பார்க்க முடியல? எங்கம்மா பாக்குறது? நீங்க அந்த பக்கம் வர்றதே கிடையாது. அப்புறம் எங்கம்மா நம்ம பாக்குறது? என்ன பயந்து பாக்குறீங்க? இல்ல உங்க வீட்டுக்காரர் வர்றாரான்னு பார்த்தேன். ஏன், என்ன விஷயம்? என்னம்மா அவருக்கு நீ பார்த்தாவே ஆக மாட்டேங்குதுமா. என்னமோ நான் அந்த சொக்கலிங்க குடும்பத்துக்கு எதிரி மாதிரியே நினைச்சிட்டு இருக்காரு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த சொக்கு குடும்பத்தை பத்தி உங்க வீட்டுக்காரரை விட உங்களுக்கு நல்லா தெரியும். பக்கத்திலே குடியிருக்கிறவன் நான். உங்களை விட எனக்கு நல்லா தெரியுமில்லம்மா. அட நீங்க வேற, அந்த களவாணி குடும்பத்தை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி போடுங்கம்மா, அப்படி போடுங்க. சம்பந்தியா இருந்தாலும் மனசுல உள்ளத படிச்சுன்னு பானை உடைக்கிற மாதிரி சொல்லிட்டீங்கல்ல. ஆனா அவங்க உங்களெல்லாம் நொட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நொட்டையா? என்ன பேசுறாளுங்க? ஒன்னா ரெண்டாமா எடுத்து சொல்ல, நான் பாட்டால படிக்கணும். ஓ, அங்க படிக்கிற பாட்டுக்கு தான் அந்த பரம என் வீட்டுக்கு வந்து ராகம் போடுறாளோ? அம்மா நீங்க எதையுமே உடைச்சு பேசுறாளு, அதனால நானும் உடைச்சே சொல்லிடுறேன். உங்களை மாதிரி ஒரு லூசு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. பின்ன என்னம்மா, அந்த பரமுங்கிறவ ஊர் சுத்தின ராங்கின்னு உங்களுக்கு தெரியும். அவளை எப்படி நீங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்க? வீட்டுக்கு வந்து அவளை அடிச்சு விரட்டுவீங்கன்னு பார்த்தேன். வாடி மருமகளேன்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டியே. நீங்க அத சொல்றீங்களா? எல்லாம் என் கெட்ட நேரம் ஜோசியரே, என் கெட்ட நேரம். மானங்கிட்டவளை என் மருமகனை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு என் குடும்பம் அரசு குலைஞ்சி அள்ளி பூக்குது. அவ என்ன ஜோசியரே, எதுக்காஞ்சாத ரவுடியா இருக்கா? ரவுடியா? என்னம்மா சுருக்கமா 3 இடத்துல முடிச்சு விட்டீங்க. அவ 7 குடும்பத்தை கெடுக்க வந்த ஏகாதசிமா. அது ஆளு மண்டையும். அது மண்டைக்கு காதல் கத்திரிக்கான்னு 4 பேரோட தெரிஞ்சு காரக்குடியே ரவுண்டு கட்டி அடிச்சு அவ ஊரை கெடுத்த உத்தமி. அடங்காப்படாரி அலமேலு வள்ளி, எவனுக்கு அடங்காத எரும மாடுமா. அட நீங்க வேற, அது பண்ண அட்டூழியம் தாங்க மாட்டாமத்தே அவங்க அப்பே மயிலு நாண்டுகிட்டு தொங்க போன அடிச்சு பிடிச்சுல காப்பாத்துறாங்க. குடும்பமாமா, விளங்காப்பைய குடும்பமா. என்ன உங்க 2வது மருமக மட்டும் ரொம்ப யோக்கியமோ? பொம்பளை பிள்ளைல வளர்த்துருக்காங்க. ஆனா நல்லா பழக்கிருக்காங்கம்மா. வசதியான ஆளை பார்த்து கழுத்துல சுருக்கப்பட்டு சிக்குன்னு இதுங்கன்னு. ஆனா அதுல ஒன்னொன்னு கரகண்டதுங்க. என்னம்மா போயும் போயும் ஒரு ஊர் சிரிச்ச கழுத மேலையா உங்க மைய சவாரி பண்ணணும்? அம்மா வெளிய தலை காட்ட முடியாதே. நெசந்தான் ஜோசியரே, நெசந்தான். போற வர்ற இடம்லாம் ஏச்சு பேச்சுதான் மிச்சம். வீட்டுக்குள்ள அக்காலும் தங்கச்சியும் கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து தரித்திரம் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இல்ல தைய தக்கன்னு ஆடுது. எல்லாம் என் புருஷனோட வேலைங்க. மகளுகளை ஆம்பளைங்களை மயக்க சொல்லி கொடுத்தவனுங்க சம்மந்திய விடுவானுங்களா? காலையில பல்லு விளக்கும் போது கூட என் புருஷன் சொக்கு சம்பந்தின்னு போன போடுறாரு. அந்த ஆளு தேய்டா நெல்லி செங்கல்னு சொல்லி தர்றான். என்னம்மா பண்றது? அவங்க அட்டகாச தாங்க முடியல. எதிரையாவது மாட்டுவாங்கன்னு பார்த்தா மாட்ட மாட்டேங்கிறாங்களே. களவாணித்தனம், போலீஸ், அப்புறம் அந்த குமாரு எதிரையாவது மாட்டுவாங்கன்னு பார்த்தா சொகுசால தப்பிச்சு வந்துடுறாங்க. அது போட்டுமா, இப்ப புதுசா ஒருத்தி வந்து மாட்டிருக்கான் பாருங்க அந்த ராயினைக்கு. எங்க இருந்துதான் வந்தானோ. நல்ல வசதியான இடம் போல இருக்கு. குடும்பமே ஈன்னு இழிச்சுக்கிட்டுல பின்னாடி தெரியுது. என்னம்மா என்ன காசு பணம்னா அந்த மீனாட்சி வாய கொண்டேறி வச்சுக்கிட்டுல சிரிச்சுக்கிட்டு தெரியுது. நல்ல இடமா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்ல. சுத்த இழிச்சாத்தனமா. சிச்சி ஜோசியரே, ஊருக்குள்ள இழிச்சவன் நான் தான் நெல்லியாண்டவன்னு ஒருத்த மட்டும் இல்ல, இனி ஏகத்துக்கு இருக்கானுங்க. அவனுங்க இருக்கிற வர சொக்கு குடும்பத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவனுங்களையும் கையில பிடிக்க முடியாது. ஆமா ஜோசியரே, அந்த பரம கூட வீட்டுல வந்து அளந்தா. மாப்பிள்ளை எட்டி வச்சா பூ உதிரும், நடந்தா யானை சாணி போடும்னு. அவ்வளவு வசதி அவங்க. என்னம்மா நீங்க வேற, மாப்பிள்ளை அம்மா கழுத்தை பார்த்தா அந்தா இந்தான்னு வயிறு அட்டிகளா கடந்து சீரழியுது. சாதாரணமாவே இப்படித்தானா? அப்புறம் விசேஷம் அது இதுனா கேட்கவா வேணும்? ஏன் ஜோசியரே, அவங்களுக்கு இது உருப்படியா நடக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்கம்மா போற பக்கம் பார்த்தா நடந்துரும் போல எல்லாமா இருக்கு. 60ஆம் கல்யாணம் நின்னு போச்சு. இவங்க பண்ணுன பாவத்துக்கு ஜெயில போய் கிடக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா அடுத்து நிச்சயம்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்க ஒரே துக்கம் அந்த மயில் மண்டையன் காணாம போனதான். அது அப்படி போய் தொலையட்டும். ஏன் ஜோசியரே, இந்த சம்பந்தம் அவங்களுக்கு உறவா? அப்படித்தாம தெரியுது. அந்த பெரியசுடன் வழியில வந்த சொந்தம் போல தெரியுது. ஆமா நீங்க ஏன் கேக்குறீங்க? நம்ம குடும்பத்தை தான் காப்பாத்த முடியல, இன்னொரு குடும்பத்தையாவது காப்பாத்துவோம்னுதான். பகவானே பகவானே, என்னடா நமக்கு ஒரு துணைய கொண்டாடலேன்னு நினைச்சேன். காப்பாத்திட்டான். என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமாங்க, அவனுக்கு அட்டகாசம் தாங்க முடியல.
இந்த சம்பந்தம் மட்டும் அமைஞ்சிச்சு அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. நானாவது பரவாயில்ல, உங்க பாடு பெரிய திண்டாட்டமா போயிரும். உங்க மைங்களுக்கு ஏற்கனவே அங்க மரியாதை இல்ல. இந்த பெரிய இடம் அமைஞ்சிச்சு சுருதி சுத்தமா மறந்துடுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க அந்த மாப்பிள்ளை யாரு, அவங்க அட்ரஸ் என்ன, எங்க இருக்காங்க, எதுல வர்றாங்க, எதுல போறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மீதி காரியத்தை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. 100ல ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. இனி உங்களுக்கு உதவுறதான் அடியே நடக்கிறது. நீங்க கவலையே பட வேண்டாமா. அம்மா செல்போன் வச்சிருக்கீங்களா? இல்லாமையா இருக்கு ஜோசியரே. நம்பரை போட்டு கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. இது போதுமா? இனி பாருங்க, தகவல் சிபிஐ போலீஸ் மாதிரி டான் 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 வரும். இது போதுங்க. ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் ஜோசியரே. வரேம்மா. வா மல்லிகா. பகவானே பகவானே, கண்ணை திறந்துட்டடா சாமி, கண்ணை திறந்துட்ட. நீ ஏண்டி சிரிக்கிற? இல்ல ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணு இல்லாம சிரிக்க, நீ என்ன லூசாடி? இல்லங்க, அந்த சொக்கண்ண குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்றீங்க. என்னடி உளர்ற? ஆமாங்க, நாம ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் ஒண்ணு நினைக்குமா? நீங்களும் அங்க இங்கன்னு கழுதையா புரண்டு அந்த குடும்பத்தை கெடுக்க ஒவ்வொருத்தர் வீட்டு கதவா தட்டினீங்க. கடைசியில என்னாச்சு? மயிலும் மாறிட்டாரு, அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த குமார போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவன் அதுக்கப்புறம் அந்த பக்கமே ஆளக்கானான். எல்லாத்துக்கும் மேல நீங்க ஆரம்பிச்சு வச்ச வினையில அந்த மரக்கடைக்காரன வந்து மாட்டினான். ஆம்பளைகளுக்கே அந்த பாடுனா இந்த நீலாவதி இப்ப வந்து உங்களோட கூட்டு சேர்ந்துருக்கு. என்ன பாடுபட போறாளோ? உங்க ராசி எப்படின்னு எனக்கு தெரியுங்க. கடைசியா நாரதர் கழகம் நன்மையில போய் முடியுங்கிற மாதிரி இந்த நீலாவதி திருந்தி சம்மந்தின்னு அங்க வந்து நின்னா சரி. ஏய், என்னடி ரொம்ப நீட்டி முடக்குற? என்னை ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறல்ல? வைக்கிறேன் பாரு வேட்டு. வேட்டு இந்த பக்கம் திரும்பாம இருந்தா சரி. சொக்கு குடும்பத்தை வெறுக்கணும்னு யாரெல்லாம் கூட்டு சேர்த்தியலோ அவங்க எல்லாரும் இப்ப சொக்கண்ண காலடியில. என்ன மறைக்கிறீங்க? வாங்க மூஞ்ச பாருங்க. மாமா காஃபி. என்ன மாமா ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதை பத்திமா யோசிப்பேன்? மயிலை பத்தி தான். மலர், எனக்கு ஒரு யோசனை தோணுது மலர். என்ன மாமா? அவன் படத்தை போட்டு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா என்ன? எப்படி மாமா? காணவில்லை எல்லாம் கொடுக்க வேணாம். எங்க இருந்தாலும் உடனே திரும்பி வரவும், உன் பிரிவால் வாடும் குடும்பம் அப்படின்லாம் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி கொடுத்தா என்ன? வேண்டாம் மாமா, அது மயில் மாமாக்கு இன்னும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்படியா? மாமா தான் ராகினி கல்யாணத்துக்கு வரேன்னு அவரே போன் பண்ணி சொல்லிருக்காருல. அவன் சொன்னாமா, ஆனா அதுவரை எங்க இருப்பான்? சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறானோ அது நினைச்சுதான் எனக்கு. மாமா, அவர் போட்டோவை பத்திரிக்கையில போட்டு 4 பேர் அதை பார்த்து நமக்கு உதவுறாங்களோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்து அதை வேற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா அவரு வந்துருவாரு மாமா. என்னங்க? என்னங்க மாமனார் மருமகள் அப்படி என்ன பேசிக்கிறீங்க? நாங்க என்ன பேச போறோம்? ராத்திரி என்ன குழம்புன்னு கேட்டேன், கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லிச்சு. சரி, உள்ளார பாக்குற உருளைக்கிழங்கு வாங்கி வச்சு ரொம்ப நாளாவது, அதை கூட வெட்டி போடுங்களேன்னு சொன்னேன். அதான் 4ஆ வெட்டுறதா 2ஆ வெட்டுறதான்னு கேட்டுச்சு. போதும் போதும். போதுமா? சரி. என்ன தேவானா, பையன் கையுமா? இல்ல, வீட்டுக்கு போவே இல்ல. அதான் வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம். ஓ, இப்ப நீ போகலன்னா தலை சுமையா கட்டி அந்த வீட்டை யாரா தூக்கிட்டு போயிடுவாங்களா? அதுக்கு இல்லங்க, வீட்டுல எல்லாம் போட்டபடியே கிடக்குது. ஒரே தூசும் தும்மமா இருக்கான். அதான் வீட்டை பெருக்கிட்டு வரலான்னு. சரி சரி சரி. அதுக்கு எதுக்கு பையி? இல்ல, நானும் காமும் அந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. ஏன் மீனாட்சி, நீ ஏதாவது பேசுனியா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னங்க, என்ன கண்ட இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் எதிரியா தெரியுதா? பேசுனியான்னு கேட்டேன். பேசுனேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே அப்படி குதிக்கிற? ஆமாங்க, நான் மட்டும் தான் குதிக்கிறேன். மத்தவங்க எல்லாம் சம்பளங்கள் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நானும் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடு போற போக்கு சரியில்லை, வார வருத்தம் சரியில்லை, போற நினைக்கிற திசையும் சரியில்லை. ஆளுக்கு ஒண்ணுன்னு இப்படி உள்ளுக்குள்ளே இருந்து ஏதேதோ சொல்லி கொடுத்தா எங்கங்க போய் முட்டிக்கிறது? நான் யார நம்புறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆக மொத்தம் நம்பி நம்பி மோசம் போறதுதான் என்னுடைய நிலைமையே. என்ன தெய்வானே, ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிற? உன் முன்னாடி தானே கேட்டாரு. நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா
பட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு நீ இப்ப அமைதியா இருக்க? ஏம்மா பேசுனியான்னு ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்கு இவ்வளவு நீளமா புலம்பி தீக்கணுமா? ஆள் ஆளுக்கு மீனாட்சி தாங்க தொக்கு. ஏண்டி நீதான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தியான்னு கேப்பீங்க போல இருக்க. ஆத்தா மகமாயி, என் குடும்பத்தை காத்தவளே, தெய்வான, நீ ஏன் போறன்னு போனாலும் இந்த வீட்டுல ஏன் தலைதான் உருளும். தயவு செஞ்சு உன்னால முடிஞ்ச நல்ல உபகாரம்னா எதுவுமே செய்யாம இங்கே இருங்க. அதுவே எனக்கு நீ செய்யற பெரிய உபகாரம். எந்த காதும் எனக்கு என்னன்னு இருந்துடக்கூடாது. ஓதுறதுக்கு வாயி 1.5 முழம் நீளம், எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் தேவான, இவ பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு எடுத்துப்பியா நீ? ஏன் காமு, நீ கூடவா அப்படி? இல்ல பெரியப்பா, அம்மா மட்டும் தனியா கிளம்புனாங்க. சரி சரி, ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் நாலாவட்டத்துல ஒவ்வொன்னா சரி பண்ணிடலாம். போ, பைய எடுத்துட்டு உள்ள போங்க. போங்க, கண்ணை துடைச்சுக்க. சின்ன குழந்தை மாதிரி அவ சொன்னதுக்கெல்லாம் அழுதுருக்கு. அக்கா, அக்கா. வா கோபி, வந்துட்டியா? என்னக்கா திடீர்னு அவசரமா வர சொன்னீங்க? நான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அக்கா பொண்ணுக்கு வளகாப்பு. சரி. அதான் இதுல எல்லா துணியும் இருக்கு, பார்த்து நல்லா தைச்சிருப்பா. அத ஊருக்கு போயிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானக்கா? ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 1 வாரம் ஆகும். ஓ. அதுக்குள்ள தைச்சு வச்சிட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்கக்கா. அப்புறம் வீட்ல என்ன விசேஷம்? மலர் ஏதாவது? இல்லக்கா, இனிமேதான். ஒண்ணு இல்லையா? ஏன் சட்டுப்புட்டுன்னு ஒரு குழந்தை பெத்து அப்பா அம்மா கையில கொடுத்து தாத்தா பாட்டி ஆக்க வேண்டியதானே? சரிங்கக்கா, தச்சு கொண்டு வந்துறேன். சரிப்பா, போயிட்டு வா. மச்சான், இப்ப என் முகத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா தான் இருக்கும். என்னை மன்னிச்சிருங்க மச்சான். உங்க தங்கச்சிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எல்லாருக்காலையும் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவம் போகாது. உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திருக்கேன். என்னை நம்பி வந்த என் பொண்டாட்டிய உங்க தங்கச்சியை நான் பைத்தியம்னு சொல்லி, எனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தியெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மச்சான். நான் பண்ண காரியத்துக்கு என்ன செருப்பால் அடிச்சா கூட நான் ஏத்துக்கிறேன் மச்சான். நீங்களோ மகேஷோ என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை நம்பி மாப்பிள்ள நல்லவர் தங்கமானவர்னு சொல்லித்தானே உங்க தங்கச்சி திருச்சி வரைக்கும் என் கூட அனுப்பிச்சு வச்சிங்க. ஆனா நான் உங்க தங்கச்சி எனக்கு என்ன மச்சான் குறை வச்சா? மாமாவுக்கு 60ஆம் கல்யாண பத்திரிக்கை வைக்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க. ஆனா நான் எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மச்சான். இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். நேத்து கூட எங்க அக்காவையும் மாமாவையும் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு மகேஷ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு போய் பேசிட்டு வாங்கன்னு தான் அனுப்பி வச்சேன். ஆனா அவங்க உங்க வீட்டுக்கு வந்து தாறுமாறா பேசி மகேஷ் கூட சண்டை போட்டுட்டு வந்தாங்க. அவங்க பண்ண காரியம் எனக்கு சுத்தமா பிடிக்கல மச்சான். அதனாலதான் அவங்க கூட சண்டை போட்டு நான் காரைக்குடிக்க வந்துட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிருங்க மச்சான். என்ன மச்சான், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறீங்களே? உங்களை பார்த்தா என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்க. நியாயமா நான் உங்க கூட பேசவே கூடாது. ஆனா ஒரு மனுஷன் செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து இனி நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்து நிக்கும் போது, மன்னிப்பு கேட்டு நிக்கும் போது பேசாம இருந்தாலும் தப்புதான். நம்பிக்கை இல்லைங்க, யார் மேலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களை நம்பணும், நம்பிக்கை வச்சோம், என்னாச்சு? எங்க சித்தப்பா வேண்டாங்க, நம்பி நம்பி தாங்க இப்படி ஏமாந்து போய் நிக்கிறோம். ஆனா என் தங்கச்சி கூட வாழணுங்கிற ஒரு காரணத்துக்காக உங்க அக்கா மாமாவோட எல்லாம் சண்டை போட்டு காரைக்குடிக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல, நம்பிக்கை இல்லாம நம்புறேங்க. இனிமேலாவது நம்பிக்கை வர்றபடிக்கு
நடந்துக்குங்க. எங்க தங்கி இருக்கீங்க? இப்போ இந்த டாக்ஸி தான் மச்சான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த டாக்ஸி ஸ்டாண்ட்ல தான் தங்கியிருக்கேன். கஷ்டமா இருக்குங்க. பொண்டாட்டி விட்டு ஆளுகள்லாம் வீட்டுல இருக்கும்போது தனியா நீங்க தங்கியிருக்கேன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. என் மேல தப்பு இருக்கு மச்சான். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரே ஊர்ல இருந்துகிட்டு எங்க வீட்டுல இல்லாம நீங்க தனியா இருக்கீங்கல்ல, அது எங்களுக்கு தண்டனைங்க. பேசுறேன், மகேஷ் கிட்ட பேசுறேன். பேசிட்டு நான் உங்களை வந்து பாக்குறேன். உங்க போன் ஆன்ல இருக்கும்ல? இருக்கும். சாரி.